ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழியாக வந்து ரொட்டி எல்லாம் வந்து சுட்டாச்சு. பொரிச்ச ரொட்டி இங்கே பாருங்க, நல்ல மொறுண்டு பொரிச்ச ரொட்டி. இனி வந்து நான் சாப்பிட்டு தான் காட்ட போகிறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. ஓகே, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொரிக்கிற ரொட்டிக்கு வந்து நாங்கள் வந்து தேங்காய் பூ போடாமல் செய்யலாமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பொரிச்சு எடுக்கிறது தானே, அதுக்கு தேங்காய் பூ பெருசாக தேவைப்படாது. இப்போ நார்மலான ரொட்டி செய்யக்க அதுக்கு தேங்காய் பூ அதிகமாக போட்டால் தான் நல்லா வாயிலும் கடிப்பட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். நான் முதலே வந்து இது செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு மாவை குழைச்சி வச்சுட்டு நான் சாம்பாரை வைக்கிற அந்த கேப்புக்கு வந்து ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வந்து ஊறிடும். நான் இப்போ வைக்கிற டைம் குறைவு தான். என்னென்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு மதியத்திலேயே வந்து குழைச்சி வச்சா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் ரொட்டி. இன்னைக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் சாஃப்டாக வரும். அதனால தான் நான் வந்து வேலைக்கு முதலே வந்து மாவை குழைச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ண போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வீணா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு பிறகு மெசி வீடியோவுக்கு வரேன். நாள் வந்து நல்ல நித்திரை கொண்டு எழுந்தியாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி மதியம் சமைக்கிற வீடியோ வந்து போடையில் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் நைட்டுக்கு செய்கிற டின்னரை பற்றி தான் போட போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சிம்பிளாக அப்படி நைட்டுக்கு சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லி தான் வீடியோ இன்றைக்கு போட போகிறோம். சிம்பிளாக இருந்தாலுமே வந்து எங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு உணவு தான். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டி வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து போட்டிருக்கேன். அது வந்து என்ன சொல்கிறது சீனி சம்பளம்னு சொல்லி அதோட வந்து போட்டிருந்தேன்னா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரொட்டிக்கு வந்து நைட்டுக்கு வந்து சாம்பார் வைக்க போகிறோம். ஓகே, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து குழப்படி செய்து அது அங்கே போயிட்டுது. நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து குழச்சி வைக்க போகிறோம். மாவு குழைக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தானே. ஓகே, இப்போ நாங்கள் வந்து அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டின்னு சொல்லி சொன்னால் கடைகளுமே வந்து சாம்பார் தான் தருவாங்க. எந்த விதமான நல்ல கறி வச்சு சாப்பிட்டாலுமே சாம்பாரோட சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ரொட்டி. எங்களுக்கு வந்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொட்டிக்கு வந்து சாம்பார் தான் நாங்கள் விரும்பி சாப்பிட்றது. நைட்லேயும் சரி எப்போ வந்து செய்தாலுமே வந்து நாங்கள் சாம்பார் தான் வைப்போம். நாண்டைக்கு வந்து சாம்பாருக்கு வந்து நிறைய மரக்கறி போட போகிறது இல்லை. நைட்டுக்கு தானே நாங்கள் வந்து ஒரு மரக்கறி தான் வந்து அதாவது வந்து உருளைக்கிழங்கு போட்டு வந்து சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரொட்டி செய்கிறதுக்கு சாம்பாருக்கெல்லாம் வந்து பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்போ கிச்சனுக்கு போய் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம். நான் வந்து ஸ்டார்டிங் என்னன்னு சொல்கிறது முதல் ஒரு வீடியோவில் வந்து மாப்பிள்ளைக்கிற வீடியோ வந்து போட்டிருந்தேன்னா என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களோட அம்மா வந்து நல்ல வடிவாக அந்த பொரிச்ச ரொட்டி நான் வந்து போட்ட ரொட்டி வந்து நார்மலான ரொட்டி அந்த எண்ணெய் விடாமல் எப்படி சொல்கிறேன்னு சொல்லித்தான் முதல் வீடியோவில் காட்டியிருந்தேன்னா எங்களோட தம்பியும் இன்றைக்கு சொல்லிட்டா தனக்கு நார்மலான அவர் வந்து வளமையாகவே வந்து பொரிச்ச ரொட்டி வந்து சாப்பிட்றீங்க அவருக்கு வந்து நார்மலாக தான் ஃபஸ்ட்டு சுட போகிறேன். பேர்ந்து எனக்கு நாள் இன்றைக்கு நான் பொரிச்ச ரொட்டி சுட்டு சாப்பிடணும்னு சொன்னால் அம்மா வந்து அடிக்கடி செய்து தரவங்க நாங்கள் இப்போ கூடுதலாக ஜஃப்னா பக்கம் போகாததால் நாங்கள் வந்து சாப்பிட்றது குறைஞ்சிட்டு ரொட்டி பொரிச்ச ரொட்டி. நான் இன்றைக்கு வந்து எனக்கு நான் பொரிச்ச ரொட்டி சுட்டு சாப்பிட போகிறேன். என்ன சொன்னால் அம்மாண்ட சமையல் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான சமையல் தான். நான் இன்றைக்கு வந்து மிஸ் பண்ணுறேன் அதை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரொட்டிக்கு அடுத்தது வந்து சாம்பாருக்கெல்லாம் பொருட்கள் எடுத்து வச்சுக்கோம். என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கோதுமைமா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு, தேங்காய்ப்பூ வந்து ரொட்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்ப்பும் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் வெங்காயம் தான் சாம்பாருக்கு போட போகிறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை தண்ணி வந்து நாங்கள் பாவிக்கிற தண்ணி வந்து உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரொட்டி குழைக்கிறதுக்காக. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் வந்து தேவையான பொருட்கள். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து நாங்கள் ரொட்டிக்கு பாவிக்கிறது தானே. ஓகே, இப்போ வந்து நான் வந்து மாவை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குழைச்சி வைக்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மாவுக்கு வந்து தேங்காய்ப்பூ போடுறேன். ஃபஸ்ட்டு தேங்காய்ப்பூ வந்து போடுறேன். அடுத்தது நான் சொன்னாலே முதல் வீடியோலும் சொல்லியிருப்பேன் இது ஏன் போடுறேன்னு சொன்னேன். அது வந்து சுகர்
இது ஏன் போடுறோன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் பொங்கி வரும்ன்றதுக்காக இனிக்க போடுறதுல ஒரு கொஞ்சமாக வந்து போடுறது. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து ரொட்டிக்கு வந்து முட்டை மிரக்கறி மாஜரின் எல்லாமே போட்டு குழச்சி செய்வாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொட்டி. சின்ன பிள்ளைகளுமே வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் தானே. அப்படி மிரக்கறி போட்டு சுட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து இதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அப்படி செய்தாலுமே வந்து நல்ல என்னென்னு சொல்கிறது அதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு தான். இன்றைக்கு வந்து நாங்கள் சிம்பிளாக தான் வந்து டின்னர் வந்து செய்ய போகிறோம். ஓகே, இதெல்லாம் நான் வந்து இப்போ போட்டுட்டேன் தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட போகிறோம். கையில் அந்த ஒட்டுற தன்மை இல்லாமல் எண்ணெய் விட்டு குழைச்சா நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ண போகிறேன். தம்பிக்கு வந்து எண்ணெய் ரொட்டி இல்லை தானே, அப்போ இப்படி மிக்ஸ் பண்ணினா அந்த கொஞ்சம் எண்ணெய் தண்ணியாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவுக்குள்ள தேங்காய்ப்பூ வந்து எல்லாரும் வந்து அதிகமாக சேர்க்கலாம். தேங்காய்ப்பூ சேர்க்காமலும் வந்து சுடலாம். ஓகே, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொரிக்கிற ரொட்டிக்கு வந்து நாங்கள் வந்து தேங்காய்ப்பூ போடாமல் செய்யலாமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பொரிச்சு எடுக்கிறது தானே, அதுக்கு தேங்காய்ப்பூ பெருசாக தேவைப்படாது. இப்போ நார்மலான ரொட்டி செய்யக்க அதுக்கு தேங்காய்ப்பூ அதிகமாக போட்டால் தான் நல்லா வாயிலும் கடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். நான் முதலே வந்து இது செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு மாவை குழச்சி வச்சுட்டு நான் சாம்பாரை வைக்கிற அந்த கேப்புக்கு வந்து ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வந்து ஊறிடும். நான் இப்போ வைக்கிற டைம் குறைவு தான். என்னென்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு மதியத்திலேயே வந்து குழச்சி வச்சா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் ரொட்டி. இன்றைக்கி ஓரளவுக்கு இருந்தாலும் சாஃப்டாக வரும். அதனால தான் நான் வந்து வேலைக்கு முதலே வந்து மாவை குழச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி கொண்டு இருப்போம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ மாவை குழச்சிட்டு பார்ப்போம். சொன்னால் நான் வந்து நல்ல வடிவாக குழச்சிட்டு வாங்க பார்ப்போம். மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக சும்மா நார்மலாக குழச்சாச்சுது. இது வந்து இப்போ ஊறட்டுக்குன்னு ரொட்டி. அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சொப்பின் போட்டே இந்த வைக்கிறேன்னு சொன்னால் அந்த காற்று போகாமல் இருக்கிறதுக்காக லஞ்சிட்டு சொப்பின் அதுகள் வந்து போட்டு வச்சா இந்த காஞ்சி வராது ரொட்டி. இப்படி போட்டு வச்சா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொட்டி. நல்லா எல்லாம் கவர் ஆகிற மாதிரி மூடியாச்சு ரொட்டி. இது இப்படியோ ஊறட்டுக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன செய்ய போகணும்னு சொன்னால் பருப்பு வந்து சாம்பாருக்கு வந்து அவிய விட போகிறோம். அதுக்கு முதல் மரக்கறியை வந்து கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மரக்கறியெல்லாம் வந்து மரக்கறி எல்லாம் என்ன உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி வச்சுருக்குது. இது வந்து நான் இப்போ வந்து பருப்பு வந்து கழுவி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன். பருப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வளம் வந்து நான் அவிய போட போகிறேன். இது வந்து இப்போ அவிய போடணும்னு சொன்னால் பூண்டும் வந்து நிறைய போடணும்னு சொன்னால் வாய்வு தானே. உருளைக்கிழங்கு பருப்பு வந்து வாய்வு தான். அப்போ நாங்கள் வந்து உள்ளியெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அவிய விட போகிறோம். அடுப்பு போட்டாச்சுது. ஓகே, இது வந்து பருப்பு வந்து அவிஞ்சு வரட்டுக்கும் அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தாளிக்க போகிறோம். கொஞ்சம் பருப்பு அவிஞ்சு வரட்டுக்கும் அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு நல்லா பசையெல்லாம் அவிஞ்சிட்டு இங்கே பாருங்க. பருப்பு வந்து நல்லாவே அவிஞ்சிட்டுது. இதுக்கு நான் வந்து இப்போ மிளகாய் தூள் போடுறேன். சாம்பார் வந்து கொஞ்சம் முறைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கு. மிளகாய் தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால். ஓகே, தேங்காய் பாலும் போட்டு. ஓகே, அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ நான் வந்து இனித்தான் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வச்சுக்கிறதுக்கண்டா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கேன். நான் சூடாகிட்டு வெங்காயத்தையும் போட்டேன். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் தூளெல்லாம் போட்டு கறி வந்து கொதிச்சு கொண்டுருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து தாளித்து கொண்டுருக்குது. இதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டாச்சுது. இது வந்து தாளிச்சோன்னா அதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணினா சாம்பார் ரெடி. அதுக்கு பிறகு நாங்கள் ரொட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே இதெல்லாம் வந்து கொதித்த பிறகு நாங்கள் பார்ப்போம். கறி வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டுக்கும் அது மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுது. நாங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து தாளித்தது அப்படியோ இதுக்க வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே நல்ல வாசமாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இன்றைக்கி நல்ல ரொட்டியை சுட்டுட்டு சாப்பிடத்தான் இருக்குது. ஓகே கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் படுத்தது வந்து ரொட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ நாங்கள் வந்து கறி ரெடியாச்சு. ரொட்டியை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரொட்டி வந்து இங்கே பாருங்க நல்ல சாஃப்டாக வந்துட்டுது ரொட்டி. இதை இப்போ நாங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். உருண்டை பிடிச்ச பிறகு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக உருண்டை பிடிச்சாச்சு. நான் வந்து கோப்பையில் வந்து எண்ணெய் தடவிட்டுருக்கேன். எண்ணெய் வந்து தடவி இருக்குது, ஒட்டாமல் வரும் ரொட்டி. ஓகே ஃபஸ்ட்டு வந்து எங்களோட தம்பிக்கு தான் ரொட்டி சுடப்போன்னு நினச்சோன்னா எண்ணெய் விட்டால் இப்போ இந்த சட்டி வந்து ஒட்டி இழுக்கும். நாங்கள் வந்து இப்போ அவருக்கு தான் வந்து எண்ணெய் இல்லாத ரொட்டி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் இருக்கிறபடியே சட்டியில் வந்து ஒட்டாது. அந்த பொரிஞ்ச ரொட்டி மாதிரி வராமல் நார்மலான ரொட்டியாக வரும். மாவு வந்து நல்ல மொத்தமாக இருக்குது. இதை வந்து நல்ல மெல்லிசாக தட்டி எடுப்போம். அப்போதான் வந்து வேகி வரும் ரொட்டி. நானே வந்து தோசைக்கல்லில் வந்து ரொட்டி சுடலைன்னு சொன்னால் பொரிச்சு எடுக்கிறபடியாக ஒரேடியாக சட்டியிலேயே வந்து செய்தால் சட்டி வந்து சூடாயிடும். நாங்கள் வீட்டில் வந்து வளமையாகவே ரொட்டி வந்து பொரிச்ச ரொட்டி தானே சாப்பிட்றது, சட்டியிலேயே வந்து செய்வோம். இன்னொரு வித்தை எங்களுக்கு என்ன சொன்னால் நாங்கள் வந்து ரொட்டி வந்து கரண்டியால் சுடுறையில கத்தியால் தான் சுடுறோம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் எடுக்க சுகம்ன்றதுக்காக நாங்கள் வந்து கத்தி தான் வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஓகே ரொட்டி வந்து தப்பியாச்சுது. இப்போ வந்து நல்லா ஓகே ரொட்டி வந்து தப்பியாச்சு. நாங்கள் வந்து அந்த தாளித்த சட்டியிலே போட போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு நாங்கள் வந்து ரொட்டி இதில் போடுவோம். கொஞ்சம் எப்படி போடும் அது என்ன கட்டத்தில் வருது அந்த ரொட்டி. ரொட்டி கொஞ்சம் வேகி வரட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி வந்து பாருங்க கலர் மாறிட்டுது, வேகிச்சுது. நாங்கள் இதை வந்து இப்போ திருப்பி போட போகிறோம். ரொட்டி வந்து வேகிட்டுது. நாங்கள் வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி ஆச்சுது. அடுத்த பக்கமும் வேகிட்டு வந்தால் சரி ரொட்டி வந்து சரி என்னோட தம்பின்ற ரொட்டி. ஓகே நாங்கள் வந்து மீதி ரொட்டியை வந்து சுட்டுட்டு இந்த ரொட்டி சுட்டுட்டோம். அடுத்தது வந்து எண்ணெய் ரொட்டி சுடும்போது பார்ப்போம். தம்பிக்கு வந்து அந்த நார்மல் ரொட்டி சுட்டாச்சு. இந்த சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் வந்து எண்ணெய் ரொட்டி போட போகிறோம். எனக்கு ஸ்பெஷலாக எண்ணெய் ரொட்டி போட போகிறோம். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொஞ்சம் எல்லா இடமும் படம் வேணும். என்ன சின்ன சுட்டா பூரி, பெருசா சுட்டா ரொட்டி, எண்ணெயில போட்டு பறிச்செடுத்தா சரி. ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொரிஞ்சு வர நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சிட்டுது. நம்ம வந்து மெட்டை வளர்ந்துடுச்சு. கொஞ்சம் உடைய பார்க்கணும்னு சொன்னால் நல்லா பொரிஞ்சிட்டு தானே இப்படி என்ன தான் மெட்டை வளர்ந்து வந்து நாங்கள் பொரிஞ்ச ரொட்டி என்ன அப்போ நல்லாவே புரிஞ்சிட்டு.
சொன்னால் சட்டி ஹீட்டாக இருக்கிறாங்க அப்போ நெடியை பார்க்கும் நாங்கள் வந்து சில விளவாட்டிக்கு விடுவோம் வேலைக்கு குழச்சி வச்சா அந்த சொஃப்டாகவே இருக்கும் உடைய பார்க்காது ரொட்டி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிச்ச ரொட்டியும் நாங்கள் பார்த்துட்டோம் இதை வந்து எல்லா ரொட்டியும் சுட்டுட்டு நாங்கள் சாப்பிடுறத பார்ப்போம் எனக்கு நல்லா பசிக்குது நாங்கள் அதை மட்டும் அதுக்கிடையில வந்து எல்லா ரொட்டியும் சுட்டு எடுப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழியாக வந்து ரொட்டி எல்லாம் வந்து சுட்டாச்சு பொரிச்ச ரொட்டி இங்கே பாருங்க நல்ல மொறுண்டு பொரிச்ச ரொட்டி இனி வந்து நான் சாப்பிட்டு தான் காட்ட போகிறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் நைட் ஆகிட்டு தானே கொஞ்சம் இருண்டுட்டுது நல்லாவே இருண்டுட்டுது இப்போ வந்து 7 மணி வேறு மணி நிற்கிறேன் 7 மணி எப்படி வேறு மணி நிற்கிறேன் ஓகே இருண்டுட்டுது அதால் வந்து வெளியே எடுக்கலாம் நாங்கள் போய் அப்போ நாங்கள் வீட்டுக்கே வந்து நான் நல்ல ரொட்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொன்னால் நான் வளமையாக வந்து இப்படியெல்லாம் ரொட்டி சாப்பிட மாட்டோம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரொட்டியெல்லாம் படியாக பிச்சு போட்டுட்டு அதுக்குன்னு இல்லை சாம்பார் ஊற்றி சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு என்னன்னு சொல்கிறேன் எல்லாம் செய்து முடிகிற கூட கலையிலேருந்து போச்சு என்று தான் சொல்ல வேணும் ஓகே சாப்பிடுமா இப்படி இருக்காது சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களோட தம்பி நான் செய்து கொண்டு கேட்க அது வந்து சாப்பிட்டுது உள்ளே வந்து நான் செய்து கொண்டு கேட்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு உண்மையாக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் என்னன்னு சொல்கிறது பிடிச்ச சாப்பாடு சாப்பிட ஒரு சந்தோஷம் இருந்து தெரியுமா அப்படி இருக்குது ஓகே நான் நீங்களும் வந்து இது மாதிரி வீட்டில் வந்து செய்து சாப்பிடுங்க நான் நல்லா பசியில் இருக்கிறதால நான் ரொட்டியெல்லாம் நல்லா பிச்சு போட்டுட்டு வந்து சாப்பிட போகிறேன் இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய்